நீ வந்தவா வரட்டி போயா. என்னால மரத்தடிக்கு மரத்தடி உட்காந்து உட்காந்து சாக முடியாது. சௌமி அக்கா என்ன சொல்லிட்டு போனாங்க, நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா அந்த கேப்பை யூஸ் பண்ணி எங்க அண்ணனும் எங்க அண்ணன் பொண்டாட்டி அந்த குந்தானியும் நடு வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு ஆட ஆரம்பிச்சு அவ வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுவா. அவ வீட்டுக்குள்ள வந்தான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். நம்ம இந்த பக்கம் இந்த ஊர் பக்கம் திரும்பி கூட பார்க்க முடியாது. அந்த சூழ்நிலையெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஒழுங்கா இந்த ஊருக்குள்ளேயே இருந்து எங்க அம்மா மனசை மாத்துறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவோம். ஐயோ லைலா, என்ன லைலா வீடு இது? வீட்டுக்குள்ள செலந்தி கூடு கட்டியிருக்கா, கூட்டுக்குள்ள வீடு இருக்கான்னு ஒண்ணுமே புரியல. இம்புட்டு குப்பையும் தூசியுமா கிடக்கு. நூலாம்பட மண்டி போய் பேய் வீடு மாதிரியே இருக்கு லைலா. யோ, நமக்கெல்லாம் இந்த ஊருக்குள்ள வீடு கிடைச்சதே பெரிய விஷயம். நூலாம்படைக்கெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு இருக்க. அட கையால லேசா தட்டி விட்டினா எல்லாம் பறந்துட்டு போகுது. அவ்வளவுதான், இந்த எல்லாம் கீழே கொட்டி உதிர்ந்துருச்சு. இது என்னவோ பெரிய விஷயம் மாதிரி அதுக்குள்ளேயே நின்னுகிட்டு இருக்க. அட கையால லேசா ரெண்டு வீசு வீசியா எல்லாம் கீழே வந்து விழுந்துரும். ஐயோ, நான்லாம் எங்க எப்படி இருக்க வேண்டியவன், இப்படி வந்து தூசி தட்ட வச்சுட்டாலே இந்த லைலா. கருமம், வீடு ஃபுல்லா வெறும் தூசியும் துப்பட்டையுமா கிடக்கு. இதுக்குள்ள மனுஷன் குடியிருப்பானா? இங்க பாரியா, ஒன்றதுக்கு ஒரு ஓலை குடிசை கிடைச்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படாம சும்மா கிடைச்ச வீட்டை பழி சொல்லி கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டே இருக்க. வாயை மூடிக்கிட்டே எல்லாத்தையும் எடுத்து சுத்தம் பண்ணு. இனிமே இதுதான் நமக்கு வீடு. லைலா, கீச்சு கீச்சுன்னு ஏதோ சத்தம் கேக்குது இல்ல? அட, அதெல்லாம் ஒரு சத்தமும் கேட்கல. நீ ஒழுங்கா சுத்தம் பண்ற வேலையை பாரு. சும்மா ஓபி அடிச்சுக்கிட்டு தெரியாத. ஐயோ லைலா, எலி லைலா, எலி. ஐயோ கிறுக்கு மனுஷா, அடைச்சி கிடக்குற வீட்டுக்குள்ள பள்ளி பாம்பு பூரா எலின்னு எல்லாம் தான் இருக்கும். அதுக்காக இப்படியா இடுப்பு மேல ஏறி உட்கார்ந்துருப்ப? அடைச்சி கீழே இறங்கு. இறங்க மாட்டேன் லைலா, அந்த எலிய போக சொல்லு லைலா. ஐயோ கடவுளே, உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு அதை சூனு விரட்டி விடியா போயிரும். நான் விரட்ட மாட்டேன் லைலா, எனக்கு எலி நான் பயம் லைலா. நீனே விரட்டி விடு லைலா, ப்ளீஸ் லைலா, எலிய விரட்டி விடு லைலா. சோ கடவுளே, சு சு போய் தொலை. சு சு போயிடுச்சு மூதேவி, இறங்கி தொலை. லைலா, அந்த பக்கம் தான் நிக்கும், திரும்பி வந்தாலும் வருண்டி. வாடி, இந்த வீடே நமக்கு வேணாம், எங்கிட்டாவது ஓடி போயிருவோம். மாட மாளிகை கட்டி வச்சிருக்க, என்ன கொண்டு போய் அதுல குடுத்தன வைக்க போற பாரு. வா வான்னு அழைச்சுக்கிட்டு இருக்கிற முகரையும் மூஞ்சியும். இப்ப இறங்க போறியா இல்லையா? அசிங்கமா பண்ணாதயா, இறங்கி தொலையா. ஐயோ கருமும் கருமும் கருமும், நீ எல்லாம் ஆம்பளைன்னு வெளியில சொல்லாத. பள்ளி கரப்பா முச்சிக்கெல்லாம் ஏறி பொண்டாட்டி மடியில உட்கார்ந்துருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? ஏய், நான்லாம் இந்த மாதிரி ஐட்டங்களை பார்த்ததே இல்லடி. பார்த்த இடத்துலயே ஒண்ணுக்கு போகாம உன் மடியில ஏறி உட்கார்ந்தேன் பத்தியா? அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. ஆமா கடவுளே, எப்பேற்பட்ட வம்சத்துல பிறந்து பாம்பையே 4 துண்டா வெட்டி போட்டு கறி வச்சு சாப்பிடுற பரம்பரையா எங்க பரம்பரை. அப்பேற்பட்ட பரம்பரையில பிறந்த என்ன உன்ன மாதிரி தொடநடுங்கி பயலுக்கு கட்டி கொடுத்து எலிக்கெல்லாம் பயந்துகிட்டு ஏறி உட்கார்ற பத்தியா? உன்னெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. போ போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணு போ. எலியாரே எலியாரே, எங்க போறீங்க? எலிசபெத் ராணிய பார்க்க போறேங்கன்னு எங்கிட்டும் போயிட்டியா? இல்ல இங்கனையே தான் கூடு கட்டி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கியான்னு தெரியலையே. எனக்கு அடி வயித்துல அள்ளு விடுதே. எல்லாம் என் தலை எழுத்து. தொடநடுங்கி பையில கட்டி வச்சுக்கிட்டு ஒரு எலியை அடிச்சு விரட்டுறதுக்கு கூட துப்பு இல்ல. வீணா போன பைய, வீணா போன பைய. என்ன லைலா, என்னைய சொல்லிவிட்டு பெரிய வீர வசனம்லாம் பேசிவிட்டு நீ வந்து இடுப்புல உட்கார்ந்துருக்க? ஐயோ மனுஷா, அங்க பாரியா, என்ன பார்த்து சரியான கரும்பூனை மண்டை பூனை வணக்கம் வணக்கம்னு வணக்கம் வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியே இருக்கியா? எனக்கு பூனைனா ரொம்ப பயமியா மனுஷா. எப்படியாவது அந்த பூனைக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்தீரியா? ஏ லைலா, நீங்கெல்லாம் பாம்பையே 4 துண்டை நறுக்கி கறி வச்சு சாப்பிடுவோம்னு சொன்ன. இப்ப என்னடா பூனையை பார்த்து அரண்டுகிட்டு வந்து நிக்கிற? பாம்பெல்லாம் கறி வச்சு சாப்பிடுற பரம்பரை தான். ஆனா அந்த பூனைய பார்த்தா தையா கொஞ்சம் பயமா இருக்கு. தயவு செஞ்சு அந்த பூனையை வச்சு என்னத்தையாவது வச்சு விரட்டி விட்டுறியா? லைலா, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்னு பெரியவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் சொல்லியிருப்பாங்களோ. யோ, அவ உசுருக்கு போராடி நடுங்கி போய் உட்கார்ந்துருக்கிற நிலைமையில உனக்கு இந்த பழமொழிலாம் தேவையாயா மனுஷா? தயவு செஞ்சு அந்த பூனையை மட்டும் அடிச்சு விரட்டி விட்டுறியா? எனக்கு எலினாத்தான் பயம், பூனைனா பயம் இல்ல. நானே அடிச்சு விரட்டி விடுறேன், நீ அப்படி உட்கார்ந்துரு. வேணா, நான் எங்கேயும் போய் உட்கார மாட்டேன். நீ என்னைய தூக்கிக்கிட்டே போய் விரட்டி விடு. சு சு போ சு சு போறியா இல்லையா? சு என்ன லைலா, இந்த மாமனோட வீரத்தை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க போல. பூனை எலிய பிடிச்சி தின்னு வயிற்ற நிரப்பிடும். நம்ம எண்ணத்தை தின்னு வயிற்ற நிரப்புறது இன்னைக்கு பொழுது எப்படி கழிக்கிறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். போயா, நான் இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கிறேன். நீ போய் சாப்பிட ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வா போ. ஏலைலா, பூனைய பார்த்துட்டு வீட்டை காலி பண்ணி போயிருவோம்னு சொல்லுவேன்னு பார்த்தா நீ என்னடானா போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்குற.
பாரியா மனுஷா, இந்த ஊர்ல இங்கனக்குள்ள வீடு கிடைச்சதே பெரிய விஷயம். இதுல பூனை வந்தாலும் சரி, புலி வந்தாலும் சரி, உன் தலையில ஏறி உட்கார்ந்துக்கிட்டாலும் உன்னை விரட்ட வச்சு அடிக்க வைப்பனே தவிர இந்த வீட்டை விட்டு நான் காலி பண்ணி போக மாட்டேன். ஒழுங்கா போய் ஏதாவது சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வா, கிளம்பு. இல்ல என்னத்த வெளியில போய் சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணா? நீங்க தான் பாம்பையே வெட்டி 4 துண்டாக்கி கறி வச்சு திங்கிற பரம்பரை. கழுத எலியும் வந்துருச்சு, பூனையும் வந்துருச்சு. பாம்பு வர்றதுக்கு எம்புட்டு நேரம் செல்ல போகுது? கொஞ்ச நேரம் உனக்குள்ள உட்காந்து வெயிட் பண்ணினா அதுவும் வந்துடும். கழுதையை பிடிச்சி 4 துண்டா வெட்டி கறி வச்சு சாப்பிட வேண்டியதானே? என்ன அன்னைக்கிலிக்கா, என்னமோ கப்பல் கவுந்தது மாதிரி கன்னத்துல கையை வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க, என்னக்காச்சு? ஒண்ணும் இல்லட்டி வேணா சார், சும்மா தான் உட்காந்துருக்கேன். அக்கா, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது எதையோ நினைச்சு கவலையா உட்காந்துருக்கீங்கன்னு. என்னக்காச்சு சொல்லுங்க, சொன்னாதானே தெரியும். என் மாமியாளுக்கு முடியலைன்னு மொட்டைக்கார ஆயிட்ட வந்து சொன்னாங்க. அதான் மாமா போய் பார்த்துட்டு ஆஸ்பத்திரியில் காட்டிட்டு வரோம்னு போனவர் இன்னும் ஆளை காணம்டி. இப்போ போய் எப்படியும் 4 மணி நேரத்துக்கு மேலே ஆயிருக்கான். ஏக்கா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? அந்த கிளைக்கு முடியலைன்னு மச்சான் எதுக்கு போறாரு? அதானே, எவ்வளவு பட்டாலும் உங்களுக்கு எல்லாம் புத்தியே வராதா? ஏன்க்கா திரும்ப திரும்ப போய் அதுக்குள்ளேயே விழுகிற? ரொம்ப முடியாம கிடக்கு, பாத்துக்கிறதுக்கு மகக்காரி பக்கத்துல இல்ல. அதான் நம்மளும் பார்க்கலைன்னா நல்லா தெரியாதுல அன்னைக்கிலின்னு கேட்டாரு. சரி போய் பார்த்துட்டு வாங்க மாமான்னு நான் தாண்டி 1000 ரூபாய் காசு எடுத்து கொடுத்தேன். ஆனா இன்ன வரை ஆளை காணோம். ஒருவேளை ரொம்ப முடியலையோன்னு பயந்து வேற வருது. ஆனா நீ எல்லாம் இருக்க வரு, உன்னையெல்லாம் எந்த செம்மத்துலதான் ஆண்டவன் மண்ணெடுத்து படைச்சானோக்கா. ஏக்கா நீ மட்டும் இப்படி புத்தி இல்லாமலே நடந்துக்கிற? அந்த லைலாவோ அவ புருஷனோ இருந்தா நம்ம போய் பார்க்கணும்னு இந்த ஊராளுக யாரும் சொல்ல மாட்டாங்க. யாருமே இல்லாம அனாத மாதிரி கிடக்கையில மாமா மனசு ஏத்துக்கிறாதில்லம்டி. அன்னைக்கு மாடு முடியாம கிடக்குற அன்னைக்கு அந்த பொம்பளை தானே வந்து பார்த்து விட்டுச்சு. அக்கா, அதுக்கு ஈக்குவல் பண்றதுக்கு தான் கழுத்து வட்டி கந்த வந்த அன்னைக்கு மாமா போய் சரி பண்ணாருல. அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுன்னு பேசாம விட வேண்டியதானே? இல்லட்டி மாடனு, என் அம்மாவையும் அப்பாவையும் சண்டை ஓட்டு நான் கூட்டிட்டு வரையில எந்த ஒரு கேள்வி கேட்பாடும் கேட்காம 2 பேரையும் தான் பெத்த தாய் தகப்பனா ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்லது கெட்டது பண்ண வேண்டியது நம்ம கடமைன்னு சொன்னவர் அந்த மனுஷன். அவங்க வீட்டாளுகளுக்கு ஒண்ணு, அவங்கள பெத்தவங்களுக்கு ஒண்ணுன்னு வரையில நம்ம ஒதுங்கி நின்றா நல்லா இருக்காதுல்லம்மா. நீ நினைக்கிறது மாதிரி அந்த கிழவி உன்னை நினைக்கிறா? மகளை குட்டி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு உன்னைய விரட்டி விட்டுச்சுல. இன்னைக்கு நீ போகலைனாலும் என் புருஷன் போய் பார்க்கட்டும்னு நீ அனுப்பியிருக்க. அந்த மாதிரி அந்த கிழவி நினைச்சுச்சா என்ன? எனக்கு இந்த விஷயத்துல உடன்பாடே இல்லக்கா. வயசான கிழவி யாரும் இல்லாம கிடக்கு, முடியாம கிடக்கையில திடீர்னு செத்துக்கிட்டு போயிருச்சுன்னா அன்னைக்கு நம்ம போய் நின்றா நல்லா தெரியாதுல்ல. இந்த ஒரு மையம் இருந்து ஓரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டான். அன்னைக்கு இந்த கிழவியை கூட்டி கொண்டு ஆஸ்பத்திரியில பார்த்துருந்தா இன்னைக்கு காப்பாத்தி போட்டிருக்கலான்னு 4 பேர் 4 விதமா பேசுவாங்கல்லம்டி. யாரு உங்க மாமியா சாக போகுதா? அட ஏங்கா, நம்ம எல்லாரையும் தூக்கி மொத்தமா ஒரு குழியில போட்டு பிதைச்சிட்டு அதுக்கப்புறமா அது குத்துக்கலாட்டமா உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நாளைக்கு சாக போற கிழவிதான் வாய் வங்காள வரைக்கும் போகுதாக்கும். சரி விடு, மச்சான் போனது போயிட்டாரு. இனிமே அதை பத்தி பேசி என்னத்துக்காக போகுது? நீ எவ்வளவு பட்டாலும் திருந்த மாட்ட. ஆமா, இப்ப என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஒரு போன் அடிச்சு கேட்க வேண்டியதானே? இப்படி உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருந்து என்ன ஆக போகுது? போன மனுஷன் போன் எடுத்துட்டும் போகல, அவசரத்துல உடனே கிளம்பி போயிட்டாரு. அதான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க என்ன ஏதுன்னு ஒன்றும் புடிவடல. சரி சரி மச்சான் வந்துருவாரு, விடுக்கா. ரேஷன் கடையில் வரிசை கட்டி நிற்கிற கூட்டத்தை விட இப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் நிற்கிற கூட்டம் தானே அதிகமாக இருக்கு. அதுலேயும் சுகர் டாக்டர்கள்ட்ட சொல்லவே வேணாம். அந்த மாதிரி ஆளைத்தானே போய் பார்த்துட்டு வந்திருப்பாரு. சரி பார்த்துட்டு பொறுமையாக வரட்டும். அதான் ஆஸ்பத்திரி கூட்டமாக இருக்கவும் தான் நேரம் ஆகுது போல. மனசாக்கா, இட்லி கடை வண்டியை கழுவி விடணும். வேலை இல்லைன்னா கொஞ்சம் கூட வரீங்களா? ஒரு வேலையும் இல்லட்டி மாடனே, என்ன வேலை இருக்கு? பாவம், நீ ஒத்தாளா எல்லாத்தையும் எப்படி பாப்ப? நான் தண்ணியில் ஊத்துறேன், நீ கழுவி விடு. வா போவோம் வா. சந்தன போட்டு குங்குமம்லாம் வைக்கணும். நானும் சும்மா தானே உட்காந்துருக்கேன், இருங்க நானும் வாரேன். எக்கா இரு, நாங்க பாத்துக்கிறோம். பரவாயில்லம்மா, சும்மா தானே உட்காந்துருக்கேன். அங்கன வந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கலாம்ல. வாங்க போவோம். எருமக்கடா, ஒரு மசாலா டீ போட்டுட்டு வாடி, தலை வலிக்குது. ஒரு மாதிரியா தலையை சுத்திக்கிட்டு வருதேன்னு சொன்னேன். அதுக்கு எம்போட்ட நேரம் பேதியில ஓறது என்ன செய்யுதுன்னு தெரியல. எட்டி வாட்டி சீக்கிரம். வாரேன் கிழவி. பால் டீயா இருந்தா பட்டுன்னு போட்டுட்டு வந்துடலாம், சாதா டீயா இருந்தா சட்டுன்னு போட்டுட்டு வந்துடலாம். இது மசாலா டீ, கொஞ்சம் மணிக்கணக்கு ஆகத்தானே செய்யும். கிழவி பொறுக்குதான் பாரு, அவசரம் அத்துக்கிட்டு நிக்குது. முதேவி சோறாக்கி குழம்பு வச்சு போட்டதேன் துப்பு இல்லாம தெரியுது. துப்பு கட்ட முதேவி, ஒரு காப்பி ஓடுறதுக்குமா இம்புட்டு நேரம்? எருமை என்ன எருமை செய்யற உள்ளக்கியே? பாருங்க கிழவி, இன்னும் 4 நாள்ல இட்லி கடை போட்டு நான் ஒரு பிசினஸ் உமன் ஆக போறேன். என்னைய பார்த்து எருமை வா எருமை போ எருமைன்னு சும்மா எருமை கடா பண்ணி கடான்னு பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதியாமா. ஒழுங்காம் நெடுவாளி மேடம், வாங்க மேடம் போங்க மேடம்னு மரியாதையா பேசி பழங்க. ஆமா சொல்லிவிட்டேன்.
ஒருத்தன் எந்திரிச்சு நிக்கிறதுக்கே வக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குறான். அந்த கதை தான் ஓன் கதை. மாடு வாங்குறதுக்கு முன்னாடியே கைத்த வாங்கிட்டு போற கூட்டம் மாதிரி நீங்க இட்லி கடை போடுறதுக்கு முன்னாடியே உங்களை மேடம் போடணுமாக்கு. மேடம் மூதேவி குடு மூதேவி, தலை வலிக்குது. அத்தை, இட்லி கடை போட்டு அது ஓகோன்னு போச்சுன்னா பக்கத்துலயே டீ கடை போடலாம். அதுவும் மசாலா பால் டீ கடை போடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரிகர்சலே நீங்க தான். குடிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டீ கடைக்கு உங்க பேரையே வச்சு தள்ளிடுவோம். அலமேலு மங்கை டீ ஸ்டால் எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அலமேலு மங்கைன்னு கடைக்கு பேர் வச்சா பச்சை புள்ள கூட தாய்ப்பாலை குடிக்காம இந்த கடையில வந்து பால் வாங்கி குடிக்க முடியும். அப்பேற்பட்ட பேரும் அப்பேற்பட்ட ராசியும் என் பேருக்கு தெரியுமா? நீ என்ன லட்சணத்துல முதல்ல டீ போட்டிருக்கேன்னு பாக்குறேன். அதுக்கப்புறம் நீ டீ கடை வைக்கிறத பத்தி பேசுவோம். குடிங்க தகலவி, குடிங்க. உங்களுக்காக என் அன்பு பாசம் நேசம் அத்தனையும் கலந்து காப்பியா போட்டு கொதிக்க வச்சு கொண்டுட்டு வந்திருக்கேன். சூடு ஆறுறதுக்குள்ள குடிச்சு விட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அத்தாடி பேதியில ஓவாலே என்ன கொண்டு மயானத்துக்கு அனுப்புறதுக்கு வழி வகுத்துட்டாலே. ஏண்டி மசாலா டீ கொண்டுட்டு வர சொன்னா என்னடி கொண்டுட்டு வந்திருக்க? ஏண்டி? என்னது ஏண்டியா? ஐயோ, ஏன் ஆண்டின்னு கேட்கறதுக்கு பதிலா ஏண்டின்னு வாயில தெரியாம வந்துருச்சு தகலவி. ஆமா, என்ன ஆச்சு? சூடு கம்மியா இருக்கா? சூடு பண்ணி கொண்டு வரட்டா? பேதியில ஓவாலே நீ ஒரு ஆளுன்னு உன் சேதி தெரிஞ்சு நான் உன்கிட்ட வேலை சொல்றேன் பத்தியா? ஏன் புத்திய தாண்டி கலட்டிக்கிட்டு அடிக்கணும். மசாலா டீ போட்டு கொண்டு வர சொன்னா என்னடி இது மிளகாத்தூள் டீயை கொண்டுட்டு வந்திருக்க? ஏன் திகலவி, பால் டீனா வெறும் டீ தூளை மட்டும் போட்டு கொதிக்க வைக்கலாம். நீங்க மசாலா டீன்னு சொன்னீங்களா? அதான் வீட்டில் உள்ள மிளகாத்தூள் மசாலா தூள் எல்லாத்தையும் ஒருமிக்க அள்ளி கொட்டி ஒன்னா கலக்கி அதுல 10 கரண்டி சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சு கொண்டுட்டு வந்தேன். நல்லா இல்லையோ? நல்லா ஸ்ட்ராங்கா தானே போட்டேன். தவுச்ச வாய்க்கு உன்னை நம்பி பச்சை தண்ணியோட கேட்க முடியாதுடி. அதுலயும் பச்சைலைய கலந்து விட்டு இந்த பச்சை தண்ணியில கொண்டு வந்து கொடுத்தாலும் கொடுப்பேன். பேதியில ஓவா கொலை பண்ணி குழியில பிதைக்கிறதுக்கு தானே டீ காத்துக்கிட்டு இருக்க. இந்த நீ போட்ட டீயே நீனே குடிச்சிட்டு சாவு. ஐயோ, நான் இப்பதானே சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லா இருக்கே. போட்ட டீயை என்ன தகலவி பண்ண முடியும்? ஏன் வேணும்னா என் தலையில தூக்கி ஊத்துவேன். சரி தகலவி. ஐயோ, நெடுவாளி எஸ்கேப். ஆத்துமா மெதுவா பொறுமையா நடந்து வாங்க, ஒன்னும் அவசரம் இல்ல. சரியா சரியா சுப்பிரமணி, மெதுவா மெதுவா. அம்மா, காய்ச்சல் 110 டிகிரி இருக்கு. 2 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றிருக்கோம்ல, அதுக்கு தக்கன மாத்திரை மருந்தெல்லாம் முறையாக முழுங்கிக்கிட்டாதான் சீக்கிரம் குணமாகும். எதையும் கண்டதையும் தான் எடுத்து வாயில் வைக்காம முறையான சாப்பாடை சாப்பிட்டுக்கிறங்க. நான் போயிட்டு காலையில் வரேன், சரியாம்மா? சரியா சுப்பிரமணி, மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டியா? டாக்டர் 4 நாளைக்கு தான் மாத்திரை மருந்து எழுதியிருக்காரு. எழுதுன எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். குளிக்கிறதா இருந்தாலும் சரி குடிக்கிறதா இருந்தாலும் சரி வெண்ணி தண்ணியை லேசாக வெதுன்னு வச்சு குடிச்சுக்கிறங்க. பச்சை தண்ணிக்குள்ளே தெரியாதியே, சரியா? சரியா சுப்பிரமணி, காலை தரையில ஊண்ட முடியல, விட 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 விடன்னு நடுங்குது. ஒரு செம்பு சுடுதண்ணி மட்டும் வச்சு கொடுத்துட்டு போறியா? கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே. இந்த வச்சு எடுத்துட்டு வரேம்மா. அம்மா, என்னையும் என் பொண்டாட்டி உலையிலையும் விரட்டி விடாம இந்த வீட்டில் அன்னைக்கிளி இருந்திருந்தான்னா நீங்கள் இருக்கிற இந்த நிலைமைக்கு அன்னைக்கிளி உங்களை எப்படி பார்த்து இருந்திருந்திருப்பா. இப்படி அனாத மாதிரி கிடைக்கலம்மா. ஒரு சுடுதண்ணி வச்சு கொடுக்க கூட நாதி இல்லாமல் இப்படி நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்க முடியலம்மா. ஐயா சாமி சுப்பிரமணி, பாம்புக்கு பால் ஊத்தி வீட்டுல வச்சு பக்குவமா வளர்த்துப்புட்டு என் தங்கத்தை விரட்டி விட்டு வேடிக்கை பார்த்திருந்திருக்கனே. நீ சாமிடி, நீ சாமி. வீட்டில் இருக்க விடாம விரட்டி அடிச்சாலும் எனக்கு ஒரு கஷ்டம்னு வந்தா ஓடி வந்து உதவி செய்யறதுக்கு நான் பெத்த மைய நீ தானடா வர்ற. இந்த ஆத்தாளுக்கு அந்த அருமை தெரியாம போயிருச்சே. என் பிள்ளைய பக்கத்துல வச்சு பாத்துக்கிறதுக்கு எனக்கு துப்பு இல்லாம போயிருச்சு. உன்னை பக்கத்துல வச்சு பாத்திருந்தேன்னா இன்னைக்கு நான் இப்படி கஷ்டப்பட வேண்டிய நிலைமை வந்திருக்குமா? சுடுதண்ணி நிறையத்தான் வச்சிருக்கேன். பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு வேணுங்கிறப்பெல்லாம் எடுத்து குடிச்சுக்கிறங்க. சரியா, நான் குடிச்சுக்கிறேன். பிள்ளையெல்லாம் தேடுவாளுக, நேரம் ஆயிருச்சு. நீ எப்ப வீட்டுக்கு கிளம்புறியா? ஒத்தையில விட்டுட்டு போறதுக்கு சங்கட்டமா இருக்குமா. அங்கே போனாலும் எனக்கு நிம்மதியான தூக்கம் வராது. இந்த திண்ணையில ஒரு ஓரத்துல எனக்கு இடம் கொடுக்கறீங்களா? நான் எங்களுக்குள்ள ராத்திரிக்கு மட்டும் படுத்துக்கிறட்டுமா? ஐயா ராசா, என் கொலசாமி, இது உன் வீடியா? நொப்பை உனக்காக பார்த்து பார்த்து கட்டின வீடியா? இதுல ஒரு ஓரத்துல இந்த திண்ணையில படுத்துக்கலாமான்னு கேட்டு என்னைய இப்படி சங்கட்டப்படுத்துறியா? என்னைக்குமே இந்த சுப்பரமணி வீடு வாசலுக்கோ காணி கரைக்கோ ஆசைப்பட்டவே இல்லைம்மா. என்னை பெத்ததாயி எனக்காக இருக்கிற ஒரே ஜீவே. நீனாவது நல்லபடியா இருக்கணும்மா. அப்பாதான் பாதியிலேயே என்னை விட்டுட்டு எந்த நல்லது கெட்டதையும் பார்க்காம போயிட்டாரு. என் பிள்ளைகளுக்காக நீ வேணும்மா. நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும்மா.
தங்கத்தை விட்டு போட்டு தங்கத்தை விட்டு போட்டு தகரத்தை தூக்கி தலையில வச்சு அடிக்கிட்டு தெரிஞ்சிருக்கனே நான் பெத்த எமைனே உன்னை ஊரை ஒதுக்கி ஒரு மர பாக்கு வச்சு நாடு சிரிக்க வச்சு நகரம் நரிக்க வச்சு உன்னை பண்ணாத சித்திரவதை எல்லாத்தையும் பண்ணி உனக்கு கொடுக்காத கொடுமை எல்லாம் கொடுத்து நான் பெத்த எமைனே ஏம்மா அழுகாதம்மா, ஏம்மா அழுகிற? இந்தா தண்ணியை குடி. முடியாம சளி பிடிச்சிக்கிட்டு குளிர் காய்ச்ச வரையில அழுது மேற்கொண்டு மண்டையில வச்சுக்கிற போகுதுமா. தண்ணியை குடிச்சிட்டு மாத்திரையை போடுமா. ஐயா, நான் தண்ணியை குடிச்சுக்கிறேன். புள்ளைய தேடு அழுக சாமி. அன்னைக்கிலையும் காணம்னு பதறி போயிடுவா. நீ ஒரு 8 வீட்டுக்கு போய் என்ன ஏதுன்னு சொல்லிட்டாது வந்துரு. சொல்லாம வந்தா பயந்து போயிடுவாங்கல்ல. சரிம்மா, அப்ப நான் போய் அன்னைக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க பத்திரமா இருந்துக்கிறங்க. போயிட்டு வாயா, போயிட்டு வா. இன்னைக்கு தான் வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்காவது வீட்டுக்கு சீக்கிரம் போகலாமேன்னு கிளம்பி வந்தேன். கடவுளே, இந்த கார் வேற பிரேக் டவுன் ஆயிருச்சு. இப்ப வீட்டுக்கு எப்படி போறது? இந்த டைம்ல எங்க போய் மெக்கானிக்க பாக்குறது? தெரிஞ்சவங்க யாரும் இந்த ரோட்ல வர்றது மாதிரி தெரியல. பஸ் கூட இந்த ஏரியால வராது போல் இருக்கே. இப்ப எப்படி நான் வீட்டுக்கு போவேன்? ஆட்டோ நாசமா போறவன் எப்படி நிக்காம போறான் பாரு. என்ன அந்த பைக்ல போறது இவர் மாதிரி இருக்கு. ஆனா பின்னாடி ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கா. இவர் தானா இல்ல வேற யாருமா? ஆமா, அவரே தான் போறாரு. ஆனா அந்த பின்னாடி உட்கார்ந்திருக்கிற பொண்ணு யாரா இருக்கும்? ஐயோ கடவுளே, காசு பணம்னு வீரவசனம் எல்லாம் பேசிக்கிட்டு நம்ம இந்த பக்கம் தெரியவும் அந்த மனுஷன் வேற பக்கம் எதுவும் திசை திரும்பிட்டானோ? கடவுளே, அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே.